ஜப்பானியர்கள் சாதனை பொதுவாக பல்வேறு துறைகளில் இருக்கும். தொழில்துறை, இயற்கையை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது, முதல்ல அணுகுண்டை வாங்கி சேதமடைந்து பிறகு ஜெயித்தது, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 40 ஆண்டுகளாக ஜப்பான் நாடு ஒரு விஷயத்தில் முதலிடத்தில் இருக்கிறதுன்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் பரிபூர்ணமாக 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட இந்த உலகத்திலே ஜீவித்திருக்கிற நாட்கள் எண்ணிக்கை 36,500 நாள் தான். 36,500 நாட்கள் மட்டுமே நாள் கணக்கில் பார்த்தால் மனிதனுடைய ஆயுள். அந்த 100 வாழ்வது எல்லாராலும் முடியாது. 100 வாழ்ந்தால்தான் 36,500. அது கடவுள் கையில் இருக்க, நம்ம கையில் இல்லை என்று முழுமையாக சொல்ல முடியாது. நம்ம உடலை பேணி மனதையும் பேணி வைத்திருந்தால் ஒரு வேளை பூரணமாக வாழ முடியுமோ என்னவோ. பொதுவாக சீனா நாட்டில் 4 தலைமுறை ஒரே வீட்டில் வாழ்வதாக சொல்கிறாங்க. இப்போ உள்ள பையன், அவள் அப்பா, அவங்க அப்பா, 4 பேர் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டிலையும் அந்த வாழ்நாள் அதிகமாக இருக்கிறது. முந்தைய காலத்துலலாம் 200 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு புராணங்கள், இதிகாசங்கள், பைபிள் கூட சொல்லுது. இப்போ ஏன் வாழ்நாள் சுருங்கிக்கிட்டே வந்தது தெரியல. ஜப்பானில் 100 வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 வயதை தாண்டி வாழ்வோர் எண்ணிக்கை பல லட்சங்கள் ஆகியிருக்குன்னா இப்போ என்று சொல்கிறாங்க. இப்படி 100 வயது வாழ்வதற்கு என்ன காரணம்? முதல்ல அவர்கள் உழைக்கிறார்கள், வஞ்சகம் இல்லை, சூதுவாது பொறாமை பொய் இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்து தான் வாழ வைக்கிறது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய உணவு முறையை சொல்லுகிறார்கள். உழைக்கிற உடம்புக்கு அழிவு கிடையாது, உழைப்பார்கள். அந்த உணவு முறையில் அதிகமாக மீன் சாப்பிடுகிறார்கள். மற்ற மாமிசங்களை சாப்பிட்றதை விட அந்த மீன் உணவிலே புரோட்டீனும் ஒமேகா 3 போன்ற நல்ல சத்துக்களும் இருக்கின்றன. மீன் உணவை அதிகமாக ஜப்பானியர் உண்பதால் மீனுக்கு அடுத்தபடியாக காய்கறிகளை விரும்பி உண்கிறார்கள். மீனும் காய்கறியும் வாழ வைக்கிறது உணவாக போய் என்று சொல்கிறாங்க. அது அடுத்தபடியாக இந்த மீன் காய்கறி உண்பது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால், நடைப்பயிற்சி, வாக்கிங். ஜப்பானியர்களைப் போல விரும்பி வாக்கிங் போகிறவங்க யாருமே கிடையாதுங்களாம். நல்லா உழைப்பான், நல்லா வாக்கிங் போவான். இன்றைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா உடற்பயிற்சிகளையும் விட தலை சிறந்த உடற்பயிற்சி வாக்கிங் தான். வாக்கிங் இஸ் அ பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இந்த உணவு முறையாலும் இந்த வாக்கிங் செல்கிற பழக்கத்தினாலும் 100 தாண்டியும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜப்பானிலே. அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. நாங்கள் தான் முதலிடம் என்ற இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானியர்களை வாழ்த்துவதோடு நாமும் நல்ல விஷயங்களை எங்கிருந்து படித்தால் என்ன, யாரிடமிருந்து வேண்டுமானால் நல்ல செய்திகளை, ஆரோக்கிய பழக்கங்களை படித்துக் கொள்ளலாம்.